இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லடா மணி 1 ஆயிடுச்சு. அஞ்சலி சாப்பாடு கொண்டு வரோம், அதான் காணுமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கே கிளம்பி போய் வாழையில போட்டு சாப்பிட போலக்குது. பசிக்குதுடா. பசிக்குது. ஏய் தோ அஞ்சலி. வாமா வாமா வாமா. யோ விட்டா என்ன கேரியரே முழின்னு போலக்குது. டேய் சும்மா இருடா. மா இன்னைக்கு முருங்கா சாம்பார் தானே? ஆமா அங்கிள், கரெக்டா சொல்றீங்க. யோ இன்னும் அந்த கேரியரே ஓபன் பண்ணல, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சா? பாசன கூட அப்படி ஒண்ணு வெளிய தெரியலையே. டேய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சரி, வழக்கமா அவங்க அம்மா முருங்கா சாம்பார் தான் வைப்பாங்க. என்னம்மா அஞ்சலி, கரெக்டா? கரெக்ட் தான் அங்கிள். ஆனா யோ என்னயா அந்த வீட்ல என்னெல்லாம் செய்வாங்கன்னு அப்படி சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறா? எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? என்னடா கேள்வி கேக்குற? சிவராம கூட வேலை செய்யும் போது சிவராம அடிக்கடி சாப்பாடு கொண்டு வருவான்ல, அவன் சாப்பிட்ட மிச்ச சாப்பாட்டை பாதிய நான் தாண்டா சாப்பிட்டேன். அப்படியே பழகி போச்சுடா. இல்ல நீ சிவராமன் சார் ஃப்ரெண்ட்ன்றது வாஸ்தவமானதுதான். அவரே ஞாபகம் வச்சு முடியாத விஷயத்தெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கிறா. நீ பெரிய ஆள் தான். நீ அஞ்சலி, உங்க அம்மா காராமணி போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அத நாளைக்கு வைக்க சொல்றியா? சொல்றேன். யோ என்னையா நீ இப்படி அலையிற? ஓனர், உங்க அம்மா காராமணி குழம்புல வைப்பாங்களா? இல்ல சத்யா, அது எப்போ ஒரு வாட்டி தான் வைப்பாங்க. எப்படி பெருசு? அவங்க வீட்டுல எப்பயோ வைக்கிற குழம்புலாம் நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கிற? அது சிவராமன் கேரியர்ல இருந்து எடுத்து நான் சாப்பிட்டிருக்கேன்ல, அது ஒரு 2 முறை தான் சாப்பிட்டேன். சரி, அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குல ஒட்டிக்கிச்சா? அதை காட்டு. நாக்க காட்டா. இல்ல நான் தெரியாதான் கேக்குறேன். அவன் சொந்த வீட்டுல சாப்பிட்டதே ஞாபகம் வர மாட்டேங்குது. அன்னைக்கு காலைல சாப்பிட்டதே நைட்டு மறந்து போறானுங்க. உனக்கு எப்படி இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது? ஐயா சிரிச்சுக்கோ. நாக சும்மா 4 பக்கம் அலைய விட்டுக்கிற. சும்மா ஓசியில சாப்பிட்டதே இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்னா சும்மா சொல்லக்கூடாதியா. நீ பெரிய ஆள் தான். ஓனர், நீங்க இந்த கேரேஜ் காண்டி ஓபன் பண்ணது பதிலா இவரு வச்சு ஒரு ஹோட்டல் காண்டி ஓபன் பண்ணிதேன்னு வைங்க, சும்மா வியாபாரம் பிச்சுன்னு போயிருக்கோம். வேற லெவல்ல காசு அள்ளிட்டு இருக்கலாம். டேடே, எனக்கு சமைக்க தெரியணும்லடா. ஒருத்தன் உனக்கு தான் நல்லா சாப்பிட தெரியும். உன்ன மாதிரி 4 பேர் கஸ்டமர் காண்டி இருந்தான்னு வையன், ஹோட்டல் சும்மா சூப்பரா போகும். ஐயா சிரிக்காதியா. கிடைச்ச சாப்பிட்டு வாழ்றதை விட்டு எனக்கு காராமணி குழம்பு தான் வேணும், கார குழம்பு தான் வேணும், அந்த பொரியல் வேணும், இந்த பொரியல் வேணும்ட்டு நீ. சத்யா விடு, எதுக்கு அவர் திட்டுற? இந்த வயசுல ஆரோக்கியமா சாப்பிடுறாருல, அது நல்ல விஷயம் தானே. ஓனர், இதெல்லாம் நீ என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்புறம் டெய்லி இது வேணும் அது வேணும்னு கேட்டுன்னு பாரு. உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே எங்களை கண்டா ஆக மாட்டேங்குது. அப்புறம் டென்ஷன் காண்டி ஆனான்னு வைங்க, அப்புறம் மொத்தமா கேரேஜை காலி போட்டு போக வேண்டியதான். எங்க போறது?